ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தாரிக். இன்னைக்கு நம்ம கிட்ட ஹுண்டாயோட எக்ஸ்டர் இருக்கு. அதோட ஃபுல் டீடைல் ரிவ்யூ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எக்ஸ் பெட்ரோல் எம்டி 1.2 இருக்கு. வாங்க நம்ம இப்போ எக்ஸ்டீரியர் வந்து பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டிஆர்எல் ஹெச் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. ஹாலஜன்ல உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டர் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஏர் வெண்ட் இங்கே கீழே வருது. இங்கே ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்டரோட பேஜிங் வந்து உங்களுக்கு வந்து போல்டாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே ஹுண்டாயோட லோகோவும் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க. இப்போ சைடில் நம்ம டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு 15 இன்ச் டயர் ஒன்று தர்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் கிடையாது, இது வந்து ஒரு பிளாஸ்டிக்ல தான் தந்திருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூஃப் ஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களோட டோரோட ஹேண்டில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோரோட ஹேண்டில்ஸுமே வந்து அப்படியே வண்டியோட கலர்லேயே அப்படியே கொடுத்துருக்காங்க. இப்போ ரியர் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா மேலே வந்து உங்களுக்கு ஷார்க் பின் ஆண்டனா ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஹை மவுண்டட் பிரேக்கிங் லேம்ப் வருது. டெயில் லேம்ப் அப்படின்னு பார்க்கும்போது டெயில் லேம்ப் வந்து உங்களுக்கு ஹெச் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இண்டிகேட்டர்ஸ் வருது. எக்ஸுக்கான பேஜிங் வந்து இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹுண்டாய்க்கான லோகோவும் அதே மாதிரி எக்ஸ்எக்ஸ் வேரியண்ட்டுக்கான பேஜிங் வந்து இந்த ரைட் சைட்லையும் கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் என்னன்னு பார்ப்போம். பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 391 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. ஒரு நல்ல பூட் ஸ்பேஸ்னே சொல்லலாம். இப்போ என்ஜின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ என்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஜின் 1.2 லிட்டரில் பெட்ரோல் என்ஜின் தந்திருக்காங்க. மேனுவல் தான் இது. பேனட்டோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்குது. ஆனால் மேலே வந்து எந்த ஒரு இன்சுலேஷன் எதுவும் கொடுக்கல. வாங்க நம்ம போய் இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்டீரியர் பார்க்க போகும்போது உங்களுக்கு வந்து டிரைவர் சைடுக்கான சீட் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 டிகிரிக்கே ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து தை சப்போர்ட்டு இங்கே கம்ஃபர்ட்டாக இருக்குது. சீட்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகேவாக இருக்குது. ஆனால் ஓகேவான மெட்டீரியல் தான். இது வந்து ரொம்ப குட்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக தான் இருக்குது. இங்கே சீட்டோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ள பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ரொம்ப ப்ரீமியமாக அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக தான் இருக்குது. இது வந்து புஷ் ஸ்டாப் பட்டன் கொடுக்கல, எங்களுக்கு வந்து கீழே தான் கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஸ்டியரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸு, மோடு பட்டனு, அதே மாதிரி கால் அட்டன் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங்கோட ரைட் சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் அதெல்லாம் இங்கே வந்துடுது. கீழே உங்களுக்கு வந்து ரைட் சைடில் வழக்கம் போல் இண்டிகேட்டர்ஸ், லைட்டு சுவிச்சஸ், வைப்பருக்கான சுவிச்சஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு 5 ஸ்பீடில் வந்து மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 1.2 லிட்டர் பெட்ரோல் என்ஜின். கியர் நாபுக்கு கீழே உங்களுக்கு வந்து 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவலாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்கள் ஏசி வெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த நாபு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு க்ளோ பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. வந்து மொபைல்லாம் வைக்கிற அளவுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. இன்ஃபோடைமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோடைமன் வந்து ஒரு 8 இன்ச் ஸ்க்ரீன் தந்திருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்ரெஸ்ட் எதுவும் கொடுக்கல. இது வந்து டாப் ஹேண்ட் இல்லாதனால இங்கே ஆம்ரெஸ்ட் எதுவும் கொடுக்கல. அப்படியே மேலே பார்த்தோம்னா இங்கே சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சன்ரூஃப்கான சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. சன்ரூஃபுக்கான சன் பைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலாக தான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம ரியர் சைடு சீட்டு கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டோர் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 90 டிகிரி கிட்ட ஓப்பன் ஆகுது. நீங்கள் ஏறி உட்காரதுக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த தை சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5'4" இருக்கேன். தை சப்போர்ட்டுமே நல்லாவே இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ஃப்ரண்ட்டோட சீட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பின்னாடி தான் அந்த தள்ளி இருக்கிறாங்க. இருந்துமே நம்மளுக்கு போதுமான ஹெட்ரூம் கிடைக்குது. பார்க்கும் போல ரியர் சைடு பார்த்தீங்கன்னா ரியர் சைடு வந்து ஒரு ஏசி வெண்ட்டு தந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு வந்து உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. சென்டரில் உள்ளவங்களுக்கு வந்து ஹெட்ரெஸ்ட் கிடையாது. அது போக உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் ஓகேவாக இருக்குது. ஒரு 3 பேர் உட்காந்து போகிறதா இருந்தாலுமே ஓரளவு போதுமான ஸ்பேஸ் இருக்குது. ரொம்ப ஃபேட்டாக இருந்தாங்கன்னா ஒரு 2 பேர் தான் போக முடியும். ஏன்னா ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்சல் ட்ரே வந்து நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். வண்டியை எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகேவான பவர்லாம் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சஸ்பென்ஷன் நல்லாவே இருக்குது ஓரளவு. ஆனால் ஸ்டேரிங்குமே நல்லா வெயிட்டாக தான் ஃபீல் ஆகுது. பவரும் பார்த்தீங்கன்னா ஓரளவு லீனியராக நம்ம ஏற்ற நல்லா தான் இருக்குது, இந்த குறையும் இல்லை. அதுவும் இல்லாமல் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் நல்லா விசிபிலிட்டிஸ் நல்லா கிளியராக இருக்குது. ஒரு சின்ன இடத்துல போகிறதா இருந்தாலுமே நம்ம வந்து கம்ஃபர்ட்டாக தைரியமாக எடுத்துகிட்டு போக முடியுது. சின்ன சின்ன ஏரியாவுக்குள்ளே போகிறதா இருந்தாலும் ஈஸியாக போக முடியும். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜான ரோடு தான், ஆஃப் ரோடு மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குது. இந்த சஸ்பென்ஷனை பொறுத்தவரையில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோம்.
சிட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. நமக்கு தேவையான பவர் கிடைக்குது, நம்ம எந்த அளவு பவர் கொடுக்குறோமோ அதுக்கான தேவையான டெலிவரி கிடைக்குது. அது மாதிரி பிரேக்கிங் பைட் அப்படின்னு பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம எந்த இடத்துல நினச்சி நம்ம பார்க் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல பிரேக் பண்ண முடியுது. ரொம்ப சின்னதாக இருக்கிறனால நம்ம ஈஸியாக கட் பண்ணி போகிறதுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு சிட்டிக்குள்ளெல்லாம் ஓட்டுறோம், பெரிய வண்டியை ஒரு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா எம்பிவி மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து அப்படி இல்லாமல் நம்ம உடனே கட் பண்ணி போகிறதுக்கு மாதிரி ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சிட்டியில் மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 to 19 வரைய கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹைவேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சென்னை மோட்டார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.